வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 3/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 5:56, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:04 வரை, சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:14 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:16 வரை, கேட்டை பின்பு மூலம். மேஷராசி நேயர்களே, எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். மேன்மையான நிலை ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி அலைச்சல்கள் கூடும். பரணி மேன்மைகள் ஏற்படும். கிருத்திகை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பணியில் ஆதரவுகள் கூடும். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். பணியில் மேன்மைகள் ஏற்படும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும். ரோஹிணி ஆதரவுகள் அதிகமாகும். மிருகசிரீஷம் தேக்கநிலை நீங்கும். மிதுனராசி நேயர்களே, பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானம் தேவை. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரீஷம் பேச்சுக்களை குறைக்கவும். திருவாதிரை நெருக்கம் ஏற்படும். புனர்பூசம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்களினால் செலவுகள் அதிகமாகும். பொறுமையுடன் செயல்படவும். நினைத்த காரியம் நிறைவேறும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நன்மைகள் அதிக அளவில் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் பேச்சுக்களை குறைக்கவும். சிம்மராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவோம். அலைச்சல்கள் அதிகமாகும். வழக்கு விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேகநலன் சீராகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் அலைச்சல்கள் கூடும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் தன்னம்பிக்கை ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். தேகநலன் சீராகும். அனுகூலங்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் ஆதரவுகள் கிடைக்கும். கோபத்தை குறைக்கவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் அனுகூலங்கள் ஏற்படும். சித்திரை ஆதரவுகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். தேகநலன் சீராகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நினைத்தது நிறைவேறும். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பணியில் மேன்மைகள் ஏற்படும். பக்தியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுவாதி நினைத்தது நிறைவேறும். விசாகம் மேன்மைகள் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் பொருள் வரவுக்கேற்ப செலவுகள் ஏற்படும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் செலவுகள் கூடும். கனுஷம் மாற்றங்கள் உண்டாகும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களே, பணியில் நிதானம் தேவை. எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதானமாக செயல்படுவதன் மூலம் மேன்மைகள் அதிகமாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். தேகநலன் சீராகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நிதானம் தேவை. பூராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திராடம் நிதானமாக செயல்படவும். மகர ராசி நேயர்களே,
தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் நட்புகள் கிடைக்கும். அவிட்டம் தடைகள் விலகும். கும்பராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். அனுகூலங்கள் உண்டாகும். பொருள் வரவுகளினால் லாபங்கள் கிடைக்கும். எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும். ஆர்வமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். சதயம் மகிழ்ச்சிகள் கூடும். புரட்டாதி ஆதரவான நாள். மீனராசி நேயர்களே, புதுவிதமான சிந்தனைகள் கூடும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். புரட்டாதி சிந்தனைகள் கூடும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.